பிசிஓஎஸோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிசிஓஎஸ் இருந்தால் நமக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும் அதை பற்றி தான் நமக்கு வந்து என்னென்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிசிஓஎஸோட அறிகுறி வந்து நிறைய பேர் அதை தெரியாமலே இருப்பாங்க, இதுதான் நமக்கு பிசிஓஎஸ்ஸாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னென்னா பிசிஓஎஸ், நீங்கள் போய் டாக்டர் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது வந்து என்னென்ன சிம்டம்ஸ் என்னென்ன நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு முதல் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு வந்து சைனாக காட்டும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பீரியட்ஸு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நார்மல் வந்து 28 days சைக்கிள் தான். 28 நாளுக்கு ஒரு டைம் நமக்கு வந்து மென்ஸ்ட்ரல் வந்து என்னென்னா பீரியட்ஸ் வந்து என்னென்னா வரும். ஸோ வந்து இந்த பிசிஓஎஸ் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வர்றது வந்து டிலே ஆகும். இப்போ வந்து 28 days சைக்கிள் வந்து நமக்கு ஒரு 40 இல்லை 50 60 அந்த மாதிரி 1 month வராமல் நெக்ஸ்ட் மந்த்து அந்த மாதிரி கூட வரும். ஸோ பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இர்ரெகுலராக இருக்கும், கரெக்டாக நமக்கு டைமுக்கு வராமல் இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு. ஸோ அதை நம்ம வந்து கவனிக்காமல் அடுத்த மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓவரியில் வந்து என்னென்னா சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கும். ஓவரிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து அண்டகம் வந்து என்னென்னா நமக்கு இருக்கும், அங்கே தான் வந்து என்னென்னா கருமுட்டை உருவாகும். ஸோ அந்த கருமுட்டை உருவாகிற இடத்துல வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மிளகு சைஸில் வந்து என்னென்னா அங்கங்கே சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் வந்து நமக்கு நிறைய வந்து என்னென்னா அங்கே வந்து என்னென்னா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா ஜெனட்டிக்காக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஜெனட்டிக்காக நமக்கு அம்மாவுக்கு வந்து இருந்தால் அதுக்கப்புறம் நமக்கு வரலாம், நம்ம பாட்டி அந்த மாதிரி நமக்கு வந்து ஜென்ரேஷன் வந்து என்னென்னா அதனால கூட வந்து என்னென்னா வரலாம். பட் அது வந்து என்னென்னா லோ சான்ஸ் தான். ஹை சான்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடியது தான். ஸோ அது வந்து என்னென்னா கம்மியான பர்சன் தான் நமக்கு வந்து என்னென்னா ஜெனட்டிக்காக வர ரீசன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து என்னென்னா மெயினாக வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதிகம் கம்மியாக அந்த மாதிரி வந்து என்னென்னா ஆகும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா வர சான்ஸ் இருக்குது. இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை வந்து என்னென்னா நமக்கு வந்து வரும். அப்புறம் வந்து என்னென்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து ஆண்கள் ஹார்மோன், இது வந்து நமக்கு வந்து அதிகமாக பெண்களுக்கு வந்து என்னென்னா அதிகமாகும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து நமக்கு வந்து ஆண்கள் மாதிரியே நமக்கு வந்து முகத்தில் பாடியில் அங்கங்கே வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். மீசை தாடி அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஹிஸ்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கங்கே ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா முகத்தில் அங்கங்கே வந்து என்னென்னா முகப்பருக்கள் வந்து என்னென்னா நிறையா வந்து என்னென்னா வரும். நிறையா வந்து என்னென்னா சின்ன சின்ன பரு வந்து என்னென்னா மூஞ்சியில் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன வரும். அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து நமக்கு வந்து அடர்த்தியாக இருந்துச்சு, இல்லை அந்த ஹேர் வந்து என்னென்னா நமக்கு வந்து தின்னாகும். நமக்கு வந்து என்னென்னா அந்த ஹேரோட திக்னஸ் வந்து கம்மியாகும். இன்னும் வந்து முடி நிறைய நமக்கு வந்து என்னென்னா கொட்டும். முடி உதிர்தல்னு சொல்கிறாங்க, முடி நிறைய நமக்கு வந்து என்னென்னா கொட்டும். ஸோ ஹேர் லாஸ் வந்து என்னென்னா நிறைய ஆக நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஹேர் வந்து என்னென்னா நமக்கு வந்து கம்மியாகிட்டே வந்து என்னென்னா போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திடீர்னு வந்து என்னென்னா பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் வெயிட் அந்த மாதிரி வந்து உடற்பருமன் வந்து நமக்கு அதிகமாகும். அப்புறம் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா டிலே ப்ரெக்னென்சி ஆக சான்சஸ் இருக்குது. பிசிஓஎஸ் இருக்கும்போது ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டே போகும். இன்ஃபர்டிலிட்டி கருவுறுதல் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். கருவுறாமல் வந்து நம்ம வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து என்னென்னா பிசிஓஎஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த அறிகுறி இது ஃபஸ்ட்டு போய் இதை வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து என்னென்னா கருவுறுதல் வந்து என்னென்னா பிரச்சனை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா தலையில் வந்து வழுக்க வந்து விடும். பேலன்ஸ் வந்து என்னென்னா முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து என்னென்னா வழுக்க வந்து வர்றதுக்கு வந்து என்னென்னா சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு வந்து என்னென்னா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், நிறைய திடீர்னு கவலைப்படுவோம், திடீர்னு சந்தோஷப்படுவோம், திடீர்னு அழுவோம். இது மாதிரி நமக்கு வந்து என்னென்னா குணாதிசயங்கள் மாறிக்கிட்டே வந்து என்னென்னா நமக்கு குணம் வந்து என்னென்னா மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்மளோட வந்து என்னென்னா குணங்கள் வந்து என்னென்னா சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து என்னென்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடினால நமக்கு வந்து என்னென்னா வரக்கூடியது. ஸோ கான்ஸ்டிபேஷன் நமக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். காலைல பாத்ரூம் போகிறதுல டாய்லெட் போகிறதுல நமக்கு வந்து பிரச்சனை வந்து என்னென்னா வரும்.
அப்புறம் வந்து என்னென்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்து இருக்கும், தூக்கமின்மை, இன்சோம்னியா. நமக்கு வந்து என்னென்னா நைட்டில் வந்து ஸ்லீப் வந்து திடீர்னு தூக்கத்துலேருந்து எழ சான்ஸ் இருக்குது. இல்லை வந்து என்ன டிலே ஆகும். இப்போ 9 மணி 10 மணி அந்த மாதிரி தூங்காமல் 1 மணி 2 மணி அந்த மாதிரி வந்து தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ வந்து இன்சோம்னியா வந்து என்னென்னா வர்றதுக்கு வந்து என்னென்னா சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா புவர் கட் ஹெல்த், நமக்கு வந்து குடல் ஆரோக்கியம் வந்து என்னென்னா கம்மியாகும். அதுக்கப்புறம் பவல் இஷ்யூஸ், இது ஐபிஎஸ் ரெகுலர் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி பவல் இஷ்யூஸ் வந்து என்னென்னா வரும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய வந்து என்னென்னா சைன்ஸ் சிம்டம்ஸ் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா வரும். ஸோ இதை கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்னா பிசிஓஎஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒரு டாக்டரை வந்து என்னென்னா அன்றைக்கி ஆலோசனை கண்டிப்பாக நம்ம வந்து பெறணும். உங்களுக்கு வந்து என்னென்னா டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஒரு லேபுக்கு போயிட்டு யூட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்னென்னா ரீசன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அறிகுறிகள் வந்து நிறைய நமக்கு வந்து என்னென்னா வரும், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னா நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டாக்டரை வந்து கண்டிப்பாக அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா எடுக்கலாம். மருந்து மாத்திரைகள் எடுக்கலாம், இயற்கை மருந்துகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா சிவியரன்ஸ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா நீர்க்கட்டிகள், ஸோ எப்படி எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டாக்டரை அணுகி ஸ்கேன் பண்ணி அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன வந்து ரிப்போர்ட் வருதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து என்னென்னா டிசைட் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து ஒரு வந்து என்னென்னா எடுத்து இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து அலட்சியமாக ஒரு அசால்ட்டாக வந்து எந்த கேர்ள்ஸும் வந்து என்னென்னா இருந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா கண்டிப்பாக ஒரு வந்து என்னென்னா பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து என்னென்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை காலேஜ் போகிற பொண்ணுங்க மோஸ்ட்லி இந்த காலேஜ் போகிற அந்த 20 to 28 அந்த மாதிரி இருக்க பீரியடில் இருக்க பொண்ணுங்க வந்து நிறைய வந்து இதால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னென்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து என்னென்னா கரெக்டாக நீங்கள் வந்து என்னென்னா வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்துனா விடுபடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்கள் இதை வந்து நோட்டீஸ் பண்ணி பிசிஓஎஸை வந்து அலட்சியமாக விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்திடுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லை அவங்க ஃபேமிலிக்கு இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா. நெக்ஸ்ட் வீடியோ இதேமாரி ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.